ஏண்டா 2 வயசுல இருந்தாடா பிள்ளை பெத்த அவனை நிம்மதியா கல்லறையில் தூங்க விடாமல் ராகுல் காந்தி உசுப்பி விட்டு டீ குடித்திருக்கிறார் என்று அத்திப்பட்டி கிராமம் அழிஞ்சு போயிட்டதா சொல்றாங்கல்ல, இல்ல அது அயோத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சாகுன் தேவி ஸ்டேட் விட்டு ஸ்டேட், உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஓட்டு, குஜராத்ல ஒரு ஓட்டு, கர்நாடகால ஒரு ஓட்டு. ராகுல் காந்தியை பார்த்து ஒரு நீதிபதி கேட்கிறார், நீ நாடாளுமன்றத்திற்கு போய் பேச வேண்டியது தானே? இப்ப ஜனநாயகம் பூத்து குலுங்குது. இந்த வாக்காளர் அடையாள அட்டை நம்பர் வெளியே போனா தான் இப்ப பூத்துல வந்து கள்ள ஓட்டு போட்டா பிடிச்சி நிப்பாட்டிருவீங்க. நீ பூத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் சக்கு 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 500 ஓட்டு குத்திருக்கானே. இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு மோசடிகளில் ஈடுபடுகிறது. நாம் அவர்களிடம் கேட்பது, வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சில பெயர் நீக்கப்படுகிறது. அந்த நீக்கப்பட்ட பெயர் தனித்த பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்படி இருந்தால் அதை ஏன் பொதுவெளியில் அறிவிக்க கூடாது? பேங்க்ல கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்தலன்னு பெரிய போர்டு கட்டி அந்த போர்டுல நம்ம போட்டோவோட டிஸ்பிளே பண்றோம். ஆனா இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து இந்த பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. நீக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இன்னார் செத்துட்டாரு, இன்னாரு இப்பதான் பிறந்திருக்கிறாரு, இன்னாரு இனிமேல் தான் பிறக்க போறாரு, அதனால இவங்களெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னு அப்படியாவது சொல்லணும்ல. என்ன காரணம்னு சொல்லணும்ல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, இருப்பவர்கள் பெயருக்கே இவனால காரணம் சொல்ல முடியல. நீக்கப்பட்ட பெயருக்கு காரணம் சொன்னா நாடு தாங்க. உள்ள இருக்கிற ஒரு பெயர் வந்து ராஜேஷ் தாஸா, அவர் ராஜ்கமல் தாஸ். ராஜ்கமல் தாஸ் இந்த பெயரை தயவு செய்து மறந்துடாதீங்க. அந்த நபருக்கு வயது 52, அவர் மகனுக்கு வயது 72. அது மட்டும் இல்ல, அவருக்கு மொத்தம் 50 மகன்கள். 52 வயதில் 50 மகன்கள்னா ஏண்டா 2 வயசுல இருந்தாடா பிள்ளை பெத்த. அதை விடுங்க, அந்த மூத்த மகனை தாத்தா உடம்பில் உயிரணுவாக இருக்கும் போதே பெற்றிருக்கிறார் ராஜ்கமல் தாஸ். அப்படிப்பட்ட ஒரு வீர தீர சூரனாக. இதுல இன்னும் ஹைலைட், முடியல கேஸ். அத்திப்பட்டி கிராமம் அழிஞ்சு போயிட்டதா சொல்றாங்கல்ல, இல்ல அது அயோத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்க? ராஜ்கமல் தாஸ் வீட்டில் 50 பிள்ளைங்க பெத்தார் இல்லையா, அதுல கடைசி பிள்ளைக்கு வயசு என்ன அப்படின்னா 28. பெத்தது பூரா ட்ரிபிளட்ஸ் தான் போல, டபுள் ட்வின்ஸ் கிடையாது, எல்லாம் ட்ரிபிளட்ஸா பெத்து தள்ளி இருக்கிறார் தலைவர். அப்படி பெற்று இன்னும் முடியல கேஸ். அந்த 50 பேரும் கல்யாணம் செய்து குடும்பம் குட்டிகள் பெற்று ஒரே வீட்டில் வாழுகிறார்கள். அந்த வீட்டுக்கு அளவு 10க்கு 10. இப்ப இப்படி சேர்த்து இருக்கிறான். இதுக்கு காரணம் கிடையாது, நீக்கி இருக்கிறான். ராகுல் காந்தி பாருங்க, செத்தவங்களோட டீ குடிக்கிறார் ராகுல் காந்தி. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவர், எவ்வளவு திமிர் இருந்தால் செத்தவனை கூட்டிட்டு போய் நீ டீ குடிப்ப. அவனை நிம்மதியா கல்லறையில் தூங்க விடாமல் ராகுல் காந்தி உசுப்பி விட்டு டீ குடித்திருக்கிறார் என்று கேஸ் போட்டாலும் போடுவான். சும்மா நினைக்காதீங்க, போட்டாலும் போடுவான். அதுக்கு தேவையான டிஸ்கோர்ஸை செட் பண்றதுக்கு தான் ஏபி மாதிரியான RSS வழக்கறிஞர் அணிகள் எல்லாம் இருக்கிறது. எப்படி தோண்டி ஒண்ணுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சும் கோயில் கட்டிங்கன்னு சொன்னானோ, அது மாதிரி ராகுல் காந்தி செத்தவங்களை தான் உண்மையிலே எழுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி மோடி வித்தை காட்டுவது மோடி அல்ல ராகுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாலும் போடுவான். அப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. கேலி கூத்துகளை போல இருந்தாலும் இவர்கள் கேலி கூத்தாக்கி இருப்பது ராஜ்கமல் தாஸை அல்ல, மின்டா தேவின்னு ஒரு அம்மா, 124 வயசுங்க, ஆக்டிவா ஓட்டு போடுறாங்க. இன்னொரு அம்மா ஒரு நாள்ல ஒரு தொகுதியில ஒரு நாளுக்கு வாக்கெடுப்பு நடக்குது அப்படின்னா ஒரே நாள்ல 6 பூத்துல ஓட்டு போடுறாங்க. காலையில 7 மணிக்கு போனோம்னா 10 நிமிஷத்துல ஓட்டு போட்டு வந்துடலான்னு பரபரப்பா போய் வெயிலுக்கு முன்னாடி வீடு அடங்கிடுறோம். சரி அன்னைக்கு லீவு, கொஞ்சம் வீட்டுல இருக்கலாம், வேலையா நான் ஓட்ட போட்டுருவோன்னு 5:30 மணிக்கெல்லாம் போய் அன்னைக்கு கூலி வேலைக்கு போகின்றவர்கள் வரிசையில் நின்று போடுறத பார்த்துருக்கிறோம். ஆனா அப்ப 6 இடத்துல ஓட்டு போடுறதுக்கு இப்படி போய் வரிசையில் நின்று இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜனநாயக உரிமையை, உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? கடமை ஆற்றுறதுல அவ்வளவு கண்ணியமா இருக்கிறாங்க அந்த அம்மா. சாகுன் தேவி யாருன்னா, இவங்களாவது ஸ்ட்ரீட் விட்டு ஸ்ட்ரீட், பூத்து விட்டு பூத்து. சாகுன் தேவி ஸ்டேட் விட்டு ஸ்டேட், உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஓட்டு, குஜராத்ல ஒரு ஓட்டு, கர்நாடகால ஒரு ஓட்டு. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துலயும், அதாவது இந்த பழைய புராண படங்கள்ல எல்லாம் வரும், எங்கெங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு. எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் சாகுன் தேவி அவதரிப்பார். கல்கி அவதாரம் எடுத்தாரா இல்லையான்னு தெரியல, அதான் பெண் அவதாரமாக வந்திருக்கான்னு தெரியல. இப்படி ஜனநாயகத்தை படுகொலிக்குள் தள்ளி கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி தொடர்ந்து பல முறை பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம்.
இதையெல்லாம் கடந்தும் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி தப்பித்துக் கொண்டிருக்கிறது? இந்த உச்சநீதிமன்றம் அதை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது? ஒரு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையர் ஒரு உத்தரவை சரியாக செயல்படுத்தாவிட்டால் இந்த நீதிமன்றம் கேட்கிற கேள்வி இருக்குல்ல, அவன் தலைமுறையே அதுக்கு அடுத்து மாநகராட்சிக்குள்ள வரக்கூடாதுன்ற அளவுக்கு கேட்பான். அதுதான் நோக்கமாகவும் கூட இருக்கலாம். ஏன் திருச்சியில மலைச்சாமிக்காக போய் பெரியார் ஆஜரானாருன்றதுல இதுவும் இருக்கிறது. யாரோ ஒரு கலெக்டருக்கு எதுக்குங்க பெரியார் போய் ஆஜராகிறாருன்ற கேள்வி இருக்குல்ல, எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். ஆனா இந்த ஆணையரை நோக்கி என்றைக்காவது கடுமையான கேள்வியை இந்த உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறதா? ராகுல் காந்தியை பார்த்து ஒரு நீதிபதி கேட்கிறார், நீ நாடாளுமன்றத்திற்கு போய் பேச வேண்டியது தானே, எதற்காக இங்கே வந்து வெளியில் பேசுகிறாய் என்று கேட்கிறார்களே, வெளியில போய் ஊர் ஊரா பேசுறியே, நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வக்கு இருக்குதா அப்படின்னு அந்த நபரை பார்த்து கேட்பதற்கு அந்த நீதிபதிக்கு அந்த நீதிமன்றத்தில் எது தடையாக இருக்கிறது? இதே கேள்வியை நாடாளுமன்றத்தில் கேட்டபோது பதில் சொல்லவில்லையே மோடி அவர்கள், அதற்கு கண்டனம் தெரிவித்து பேசுவதற்கு அந்த நீதிபதிக்கு யோக்கியதை இருக்கிறதா? அப்படி இருந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறது என்று நம்புகிறோம், தேர்தல் ஆணையம் உண்மையாக இருக்கிறது என்று நம்புகிறோம். அப்போ இது வெறுமன தேர்தல் ஆணையர் யாரோ ஒருவர் வந்து நியமிக்கப்பட்டு விட்டார், அவர் தகுதி திட்டம் செய்து விட்டார் என்பது அல்ல. இந்த சிஸ்டத்தை எப்படி சிதைவுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்பதிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஸ்டேட் எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய எலக்டோரல் ரோல், யூனியன் கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான எலக்டோரல் ரோல், இந்த ரெண்டு ரோலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஏன் இதில் இவ்வளவு மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது? அதே ரெண்டுக்கு வெவ்வேறு எலிஜிபிலிட்டி கிடையாது, ஒரே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் 18 வயது அப்படின்றது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல்ல ஒரு நம்பர் இருக்கு, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு ஆன சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன்ல வேறு ஒரு நம்பர் இருக்கு. அப்படின்னா இந்த நம்பருடைய வித்தியாசம் என்ன? ஏன் எலெக்ஷன் கமிஷன்ட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா இல்லை? இதை செர்ச்சபிள் ஃபார்மேட்ல கொடுக்காததனுடைய பின்னணி என்ன? காரணம் நம்மகிட்ட என்ன சொல்லுவான்னா, காதுல 1000 முழத்திற்கு பூ சுற்றுவான். வாக்காளருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். உங்க அடையாள அட்டைய வெளியே போயிருச்சுன்னா ஜனநாயகமே சீரழிஞ்சு போயிடும். இப்ப ஜனநாயகம் பூத்து குலுங்குது. இந்த வாக்காளர் அடையாள அட்டை நம்பர் வெளியே போனா தான் இந்த மலரெல்லாம் கருகி கீழே விழுக போகுது என்பது போல தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தை உயிருக்கு ஊசலாட வைத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையரை வன்மையாக கண்டிக்கின்ற இந்த நடவடிக்கைகள் தொடர வேண்டும். நாடு முழுவதும் இவர்கள் அத்தனை பேரும் கேள்விக்கு உட்பட்டவர்களாக நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவையிலும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக மாற்றப்பட வேண்டும். சட்டப்பேரவைக்கு வந்து நீ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி தானே, உன்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை நீ சரியா எக்ஸசைஸ் பண்ணையா இல்லையா அப்படின்றத இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி வெரிஃபை பண்ண முடியாது அல்லது உன்னை கேள்வி கேட்க முடியாது என்கின்ற ஒரு அசம்பந்தமான காரணத்தை வைத்துக்கொண்டு தப்பிக்கின்ற வேலை இனி வேலைக்கு ஆகாது. இதே உச்சநீதிமன்றம் பல்வேறு விவகாரங்களில் பல்வேறு காத்திரமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தை பார்த்து மட்டும் கேள்வி எழுப்பாது. ஏனென்றால் அங்கதான் விஷயமே அடங்கியிருக்கு. நீங்க இப்ப பூத் கேப்சர்லாம் இல்லை அப்படின்னு நம்ம பெருமையா கருதுறோம். அவன் பூத்தெல்லாம் கேப்சர் பண்ணல, அவன் கமிஷனே கேப்சர் பண்ணிட்டான். பிறகு எதுக்கு பூத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு பூத்துக்கு வந்து நீங்க பிடிச்சிங்கன்னா தான் இப்போ பூத்துல வந்து கள்ள ஓட்டு போட்டா பிடிச்சி நிப்பாட்டிடுவீங்க, நீங்களே கழுத்தை பிடிச்சி நிப்பாட்டி யாரா நீ அப்படின்னு நிப்பாட்டிடுவீங்க. பூத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் சக்கு 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 500 ஓட்டு குத்திருக்கானே, குத்துறதுக்காண்டியே லட்சக்கணக்கான பேரை ஏற்றி வச்சிருக்கானே, இதற்கு என்ன பதில்?